உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பல நிகழ்ச்சிகளை நாம் உங்களுக்கு அளித்திருக்கிறோம். இந்த சனி பயிற்சி பலன்கள் 2017ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய ராசியின் குணங்கள், உங்களுடைய செயல்கள், சிந்தனைகள் இதெல்லாமே நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஷார்ட்டாக நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா, இந்த வரக்கூடிய 2 ஆண்டு காலம், ஏன்னா கடந்த வருடம் 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பேசியிருந்தோம். அதாவது உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால இடம், வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதும், அதே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதெல்லாம் சொல்லியிருந்தோம். நிறைய உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகள் மிதுன ராசியில் உடையவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த வகையில் இப்போ இந்த சனி பயிற்சி கடந்த 2.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லியிருந்தோம். எதிர்பாராத விதமான முன்னேற்றங்கள், மேன்மைகள் இதெல்லாம் ஏற்படும் என்று. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் பாவகத்தில் சனி சென்றால் என்ன செய்யும்? என்ன நேயர்களே, நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, மிதுனம் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாரையும் எல்லா இடத்திற்கும் மிக எளிதாக சென்று வரக்கூடிய அவ்வளவு திறமை படைத்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லி தர வேண்டியதில்லை. சிறு வயதிலேயே மிகச்சிறந்த ஞானம், அறிவு, புத்தி கூர்மை இது எல்லாமே அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு தண்டு கொண்டு புகையல்னு ஒரு பழமொழி சொன்னோம். அது என்னன்னு புரியாது, ரொம்ப தூய தமிழ்ல இருக்கிறதுனால. அதாவது இவர்கள் தன்னுடைய வேலையை விட பிரத்யாருடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அதனால தண்டு கொண்டு புகையல். இப்ப மிதுன ராசிக்காரர்கள்லாம் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அந்த வகையில் வரும்போது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். மனைவி வழி உறவினர்கள் இது எல்லாத்தையும் எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல உறவு வச்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கண்டக சனின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னா, கண்டம் என்றால் ஒரு மனிதனுக்கு நேர் ஆப்போசிட் 7ஆம் பாவகம். அந்த 7ஆம் பாவகம் என்பது எதிரி பாவகம்னு சொல்லுவாங்க. அதனால அதை கண்டகம்னு சொல்லுவாங்க. இந்த சனி ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கும்பொழுது மனைவி வழி உறவினர்கள், நண்பர்கள், தூரத்து உறவினர்கள், அதே மாதிரி பொதுவாக அந்த கூட்டுறவு, சொசைட்டி, கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது நீங்க இந்த ஃபண்டு பணம்லாம் சேர்க்கறது, சீட்டு நடத்துறது, பலரை முன்னிலைப்படுத்தி சேர்த்து அந்த யூனிக்கா செயல்படக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகள் ரொம்ப கவனமாக நீங்க செயல்படணும். கூட்டு தொழில், அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை, மனைவி வழி உறவினர்களுடன் கூடிய ஒரு கூட்டு பிசினஸ் தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல உறவோட இருக்கக்கூடிய மனிதர்கள். எல்லாருக்கூடையும் சேர்ந்து நல்ல விதமா ஒரு ஒற்றுமையா, மனைவி ஒரு கண், தாய் ஒரு கண், இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்காமல் இரண்டும் 2 கண்களாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுனம் இந்த சமுதாயத்துல எல்லார்கிட்டையும் நல்ல விதமான ஒரு பெயரை வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இப்ப 7ஆம் பாவகத்துக்கு சனீஸ்வரன் வரும்பொழுது பொதுவாக அதுல நல்ல தீய நட்புகளை அடையாளம் காட்டுவார்கள். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கிரகங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு நேயர்களே. கிரகங்களை சொல்லி பயமுறுத்தக்கூடியது ஜோதிடம் அல்ல. பயமுறுத்தக்கூடிய ஜோதிடர்களை பத்தி நாம் பேச விரும்பவில்லை. பல்கலைக்கழகங்களில் படித்து வரும்போது எதிர்காலம் பற்றிய பலன்களை சொல்வது எங்களுடைய நோக்கம். காலமே மிகச்சிறந்த பரிகாரம். அதே மாதிரி காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். அரசனும் காத்திருப்பான் நல்ல காலம் வரும் வரை. நீங்க திருக்குறள்ல படிச்சிருக்கலாம். அந்த காலம் அப்படிங்கிறது நல்ல காலம், பொல்லாத காலம், ஒரு சமான காலம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான முன்னேற்றம் ஒரு மனிதர்களுக்கு ஏற்படுறது இல்லை. ஒரு நேரம் கீழே விழுறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம், சுகமா சிரிக்கிறோம், சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றோம், சந்தோஷங்களை
எதிர்கொள்கிறோம், துக்கங்களையும் எதிர்கொள்கிறோம். இப்படி மாறுபட்டது தானே வாழ்க்கை. அது மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஊருக்காக வாழ்ந்தோம், ஊருக்கெல்லாம் நன்மை செஞ்சோம், எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டணும், எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தோம். அதான் சொல்கிறேனே, ஜனாதிபதி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு இவங்க நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க, மிதுன லக்னக்காரங்க எல்லாமே. அப்படிப்பட்டவங்க இப்போ நல்ல நண்பர்கள் யாரு, நல்ல உறவினர்கள் யாரு, நல்ல கூட்டாளி, அதாவது கூட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நல்லவங்க யாருலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இது போன்ற நேரங்கள்ல நீங்க என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து ஜாதகத்தை பார்த்து நல்ல திசாபுத்திகள் நடந்தால் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த கூட்டு தொழில் வெற்றி நிச்சயம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் கடந்த காலங்கள் இருந்திருக்கும், அது இப்போ கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயவுசெய்து மிதுன ராசிக்காரர்களே உங்கள் மனைவி சொல்படி கேட்டுக்கொண்டு மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை காதல் வாங்கி கொண்டு அவர்கள் சொல்வதைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள். இல்லைன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி வரும்போது இந்த கோட்சார பலன்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி முன்னாடிலாம் நம்புறதில்ல, பார்த்துருக்கோம். இப்போவுமே அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறோம், ஒரு 30%, அதுக்கு மேலாம் இல்லை. அதுவுமே எப்போ அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி என்றால் ஒரு பாதிப்பு வருதுன்னு வைங்களேன், இது நீண்ட கால பலனா இல்லை, இது ஒரு சம்பவம். இது மாதிரி சம்பவம் வரும்னு தெரிஞ்சுக்கிறாத 7.5ல நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதனாலதான் ஒரு சிலர் 7.5 சனி எனக்கு வந்துச்சு, என்னை போய் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு புலம்புவாங்க. நடுத்தருவுக்குள்ள அதை கொண்டு வரல, சில சம்பவங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமான சம்பவங்களை நடத்துது, அதை கண்டு நீங்க பயந்துடுறீங்க. தைரியமா இருந்து பாருங்க, அந்த 7.5 சனியில உங்களால வின் பண்ண முடியும். சரி, அது 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கண்டகச்சனி 7ஆம் பாவகம், நல்ல மனைவி சொல்லி மந்திரம்னு இருந்திருப்பாரு. இப்ப திடீர்னு மிதுன ராசிக்காரரு இந்த 7ல் சனி வரும்போது மனைவி கிட்ட சில கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தியோ அல்லது ஏற்படுமே ஆனால் சரண்டர் ஆயிடுங்க. இல்லை அதை ரொம்ப போய் உள்ளே போய் நீங்கள் இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது கடைசியில் வளர்ந்து அடுத்தது அஷ்டம சனியில் கொண்டாந்து விட்டுடும், பிரச்சனை பிரிவினையில் கொண்டாந்து விட்டுடும். அதனால் நண்பர்கள் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நல்ல நண்பர்களை பழகிட்டு இருப்பீங்க, அந்த நண்பர்களை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதில் சில கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சில கூடா நட்பு இருந்ததுன்னா அது இந்த 2.5 வருஷத்துல அது உங்களை விட்டு வெளில போயிடும். அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதில் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ரொம்ப ஊக்கமாகவும் உறுதியாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நீங்கள் செயல்படணும். அப்போதான் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம், கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கும். என்ன நேயர்களே, இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு அலர்ட், நீங்கள் ஒரு எச்சரிக்கை. எதிர்காலம் பற்றி பலன் சொல்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதில் நீங்கள் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லா படிக்கக்கூடிய பசங்க, மிகச்சிறந்த கல்வி அறிவு, கம்ப்யூட்டரில் நாட்டம், அதே மாதிரி நிறைய உங்களை பற்றிலாம் ஏற்கனவே ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். அதிலெல்லாம் மிதுன ராசிக்காருடைய தொழில் குணம் எல்லாமே நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய பண்ணுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் செய்வாங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஃபீல்டு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதுவும் பல நண்பர்களோடு சேர்ந்து தான் நீங்கள் செய்வீங்க. அப்படி நண்பர்களை செலக்ட் பண்ணும்போது இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒன்று முழு பணம் போடணும் அவங்க, அல்லது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் போட்டுவிட்டு மீதி பணம் தரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள நம்பிட்டு நீங்கள் இருப்பீங்க, ஏமாற்றி விட்டுருவாங்க. அது ஏமாந்து போகிறது உங்கள் ஜாதகத்தினுடைய தற்சமய சூழ்நிலை. அவங்க ஏமாற்றுவாங்கங்கிறத விட நீங்கள் ஏமாந்து போவீங்க. அதனால் இந்த எந்த ஒரு கூட்டு தொழிலில் ஈடுபட்டாலும் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக அது இவங்களால முடியுமா முடியாதாங்கிறத பார்த்து செய்யுங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் மேக்ஸிமம் தனியாகவே பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நீங்கள் தனியாக பண்ணலாம். நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு நான் சொன்னேன், அதில் ரியல் எஸ்டேட்டும் ஒன்று. பில்டிங்கை வாங்கி விற்கிறது, அதே மாதிரி காலி இடங்களை வாங்கி விற்கிறது, இன்னொன்று கமிஷனுக்கு யாராவது முதலீடு போட்டு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சைட் போட்டு விற்று கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம்.
புரோக்கரேஜ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிரதியாரை நம்பிய தொழில்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செய்ய வேண்டும். அதே மாதிரி நல்ல நெருங்கிய நண்பர்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிக்கும் போது தயவுசெய்து ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்துட்டு செய்யுங்க. அட்லீஸ்ட் அவங்களோட நல்ல நட்பாவது நீடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறுத்திக்கணும். பார்ட்னர்ஷிப்னு வரும்போது அதில் எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஜாதகத்தை பார்க்கணும். 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது, 7ஆம் பாவாதிபதியோட நிலைப்பாடுகள், 11ஆம் பாவக தொடர்பு, இதெல்லாம் 2 பேருக்குள்ளார நிலைகள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி 2 பேருக்கு மேட்ச் ஆகுதா. பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேட்ச் ஆனதை வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கக்கூடாது மீனராசிக்காரர்களே. என்ன காரணம்னா நட்பு வேறு, தொழில் வேறு. நட்போடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தொழிலில் வந்து நட்பு முறிஞ்சு போச்சுன்னா அது என்னைக்குமே மறுபடியும் இந்த நட்பு ஒன்றா சேராது. அது மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நண்பர்களோட செய்யும்போது உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து செய்யுங்க. அதுக்கு அடுத்தது கணவன் மனைவிக்கு நான் சொன்னது மாதிரி விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதில் வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் மனைவியை மந்திரியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். ஏன்னா நீங்களே எல்லாருக்கும் நல்ல அட்வைசர், நல்ல வழிகாட்டி, ஆலோசனைகள் சொல்லக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளில் சில நண்பர்கள் மூலமாகவும் அதே மாதிரி உறவினர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அதை பெருசுப்படுத்தாமல் ஒரு எச்சரிக்கையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையிலையும் ரொம்ப தைரியமாக இறங்கி நீங்கள் வந்து செயல்படக்கூடிய மனிதர்கள். இந்த காலகட்டத்தில் இறங்கும்போது யோசனை செய்ய வேண்டும். நிறைய முதலீடு போட்டு செய்கிற தொழில்கள்லாம் ரொம்ப யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலலாம் பயப்படாமல் போகலாம். வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் பயப்படாமல் போகலாம். அங்கெல்லாம் வந்து சரியான வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குமாங்கிறத அந்த நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக போகிறவங்கலாம் கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக என்ன ஃபீல்டு என்ன வேலைங்கிறது தெளிவாக கேட்டுட்டு போங்க. ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு எப்போதும் உண்டு. அதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, 9ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் இதெல்லாம் எப்படி, லக்னாதிபதியினுடைய 9-12 தொடர்பு, இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணணும். அதை பார்த்து வெளிநாட்டிலேயே வந்து ரொம்ப காலம் எவ்வளோ காலம் நம்ம வசிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டீங்கன்னா வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப் கிடைக்குங்கிறது உறுதி நேயர்களே. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வீடு வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் அமையும் இந்த டயத்தில். அதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விதமாக இடம் மாற்றம், தொழில் வகையில் சில மாற்றங்கள், அதில் முன்னேற்றகரமான சில மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த மிதுனம் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் நல்ல சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிவி மீடியாஸ், பத்திரிகை துறை, போஸ்டல் துறை, போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் சர்வீஸ், இப்படி பள்ளிக்கூடம், கல்லூரி, இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு தொடர்புடைய ஃபீல்டு. ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இது சார்ந்த மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியான சில முன்னேற்றங்கள் மேன்மை உண்டு. அதே நீங்கள் சக ஊழியர்களோட பகிர்ந்துக்கும் போது கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம். எல்லா உண்மைகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறத தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் மேக்சிமம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து உண்மைகளை மறைப்பதில்லை. எல்லாருக்கும் பொதுவானவர்களாக வாழக்கூடிய மனிதர்கள். அப்படி உள்ளவங்க இப்போ கொஞ்சம் கண்டகச்சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் எதையோ ஒன்று நல்லதாக சொல்ல போக அது தவறாக போய் இன்னொரு பக்கம் காதில் விழுந்ததுன்னு வைங்களேன், அவங்க அதனால வந்து ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா நம்ம நாடு விட்டு நாடு வேலைக்கு போயிருக்கோம். பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி கண்டகச்சனி காலத்து 2.5 ஆண்டு காலம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம வேலை எதுவும் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதில் எந்த விதமான ரிமார்க்கும் வராமல் நம்ம வந்தோம்னாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் உங்களை விட்டாக்கா நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்குள்ளார ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை அப்படிங்கிறத வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் ஜாஸ்தி. அந்த 2 பேருக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை வந்து நடுவராக ஏற்றுக்கிறாங்க. இருக்கக்கூடிய 9 கோள்களில் புதன் தான் வந்து நடுநிலைமை வைக்கக்கூடிய கோள்.
அதனால தான் அந்த புதனுடைய ராசியாக இருக்கக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லாருக்கும் மீடியேட்டராக இருக்கக்கூடியவங்க. அது மாதிரி உங்களுக்கே இப்போ வந்து பிரச்சனைக்குரிய ஒரு பிளானட் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும்போது என்ன செய்யணும்னா நம்ம ரிசர்வாக வேலைகளை செஞ்சு ஒதுங்கிக்கணும். அதுவே உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி திருமண கால தாமதம் ஆறவங்க, அதே மாதிரி திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து மிதன ராசிக்காரர்கள் அடுத்தது குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றதுனால நம்ம இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகும்போது நம்ம மீண்டும் நம்ம உங்களை சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம பேச போகிறோம். அதற்கு அடுத்தது நேயர்களே, இந்த அஷ்டம சனி கடந்த இதில் நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கண்டக சனி இது முடிஞ்சு இவங்களுக்கும் அஷ்டம சனி காலங்கள் வரும். ஆனா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி எப்போதுமே ஒரு நட்புக்கோள். அதனால இவங்க பெருசா இல்ல வீடியோஸ் எல்லாம் இல்லாத நிகழ்ச்சியிலையும் பார்த்துட்டு புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு இவங்க ரொம்ப பாதிக்கும் நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா அந்த சனியினுடைய மிக நெருங்கிய நட்புக்கோளான புதன் வந்து புதனுக்கு வந்து யாருமே வந்து விரோதி கிடையாது. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு வந்து விரோதி யாரும் கிடையாது. ஆனால் விரோதியாக ஆக்கப்பட்டால் இந்த சமுதாயத்தில் என்ன செய்வீங்க? நீங்கள் புதன் என்றால் புதன் கோள் மட்டும் இல்லை, புதன் சார்ந்த ஒரு மனிதர் தானே. அந்த மனிதர்களுக்கும் அந்த சனி வந்து இந்த மாதிரி ஆப்போசைட்ல வரும்போது நீங்க நல்லதே சொன்னாலும் அது தவறாக போய் சேரும் இல்லையா? அதனாலதான் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் வேறொரு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தது சந்திக்க போகிறோம். எனவே இந்த வாழ்க்கையை வந்து பயந்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ தெரியாமல் அதே மாதிரி ஏமாந்து போய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு கஷ்டங்களே எப்போ பார்த்தாலும் கஷ்டம் பட்ட இடத்துலயே படுது, கெட்ட குடி கெடுது அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள், அதே மாதிரி வந்து ஒரு தைரியமற்றவர்கள், இவங்கெல்லாம் இந்த என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உற்று நோக்குங்க. அதுதான் நான் சொல்லி கொடுக்கறது. அதனால நம்ம வந்து நேரில் சந்திக்கும் போது நீங்க கேட்கணும். எனக்கு வந்து ஏன்னா சோதிடம் என்பது பல்வேறு விதமான அங்கங்கள் உடையது. பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம எடுத்து பேசலாம். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. எதிர்காலம் பற்றி உங்களுடைய கேள்வி என்ன, எனக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு, ஒன்றும் அதை நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, நீங்க சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண்களை பார்த்து இப்படி நிமிர்ந்து பேச முடியல சார், கூச்சமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போறோம். பெண்மை தன்மையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பெண்களிடம் வந்து அந்த அளவு அவங்களோட ஒரு சரளமா போய் ஒரு கேஷுவலா இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அந்த மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்யணும், ஜாதகரிடம் ஜோசியரிடம் வந்து உட்கார்ந்து எனக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு, இதை எப்படி சரி செய்யலாம், நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு தெளிவா கேட்கலாமே. எனவே நேயர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கிடைச்ச ஒரு குறுகிய நேரத்தில் இந்த கண்டக சனியை பற்றி மிதன ராசிக்காரர்களுடைய பலன் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது இன்னொரு வேற கடக ராசிக்காரர்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.